மூளை இல்லாதவையா உங்கள்ட்ட ஒரு சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துல ஆற்றல்கள், பருப்பொருள்கள் மற்றும் விண்வெளி நேரம் இதெல்லாமே இருக்கு. ஒரு ஆற்றல் மாற்ற அடையணும்னாலும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சூரியன்ல ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஹீலியமா மாறும்போது வீசுற கதிர்வீச்சுகள் பூமிக்கு வந்து அந்த பூமியில தாவரங்கள் மூலமா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு ஒண்ணு நடைபெற்று அது மூலமா தயாரிக்கப்பட்ட உணவுகளை நான் சாப்பிட்டு அந்த ஆற்றல் என் உடம்புக்கு வந்து இப்ப அது என் வாயிலிருந்து சவுண்ட் எனர்ஜியா மாறி இந்த மைக்கு போய் இந்த மைக்ல இருந்து அது ஒரு மின்னாற்றலா மாறி போய் ரெக்கார்ட் ஆகி அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு வந்து அப்லோட் பண்றது எப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் மூலமா இல்லனா வேற ஏதோ ஒரு வழிகள் மூலமா அனுப்பப்படுதுன்னா அது ஒரு ஆற்றல் தான். அது அங்க இருந்து உங்க போனுக்கு வந்து உங்க போன்ல இருக்கிற மின்னாற்றலா தூண்டி விட்டு அது ஒளியாற்றலா மாறி உங்க காதுக்கு வந்து அந்த காதுல இருக்கிற ஏர் வைப்ரேஷன் ஆற்றலா மாத்தி அது வந்து மின்னாற்றலா நிரம்ப வழியா உங்க மூளைக்கு பாஸ் ஆகி இந்த விஷயத்தை தான் அவன் பேச வரான்னு உங்க மூளை விசுவல் பண்ணி அது ஒரு நினைவாற்றலா மாறி இந்த ஆற்றல் எல்லாத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இந்த ஆற்றல்கள் மொத்தமுமே எப்படி கன்வெர்ட் ஆகணும், ஒன்னுல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு எப்படி மாறணும், ஒரு தொடர் நிலையில ஒரு செயின் ரியாக்ஷன்ல எப்படி மாறணும்னு விதிகள் இருக்கு, இயற்பியல் விதிகள் இருக்கு. பருப்பொருள்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் H2 சோடியம் குளோரைட் பிளஸ் H2O அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பருப்பொருள் இப்படிதான் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி ரசாயன விதிகள் அதுக்கு இருக்கு. இப்படி இந்த ஒவ்வொரு ரசாயனத்துக்கும் இருக்கிற விதியும் இந்த ஆற்றலுக்கு இருக்கிற இயற்பியல் விதியும் சேர்ந்துதான் உங்க மூளையில பல ரியாக்ஷன்ஸ் நடத்தி பல உணர்வுகளை உளவியலா கொடுக்குது இல்லையா? இந்த மாதிரி உளவியல் விதிகள் வந்து உங்க மூளைக்கு இருக்கு. உங்க ஒவ்வொரு செல்லும் பகுப்படைகிறதுக்கு தேவைப்படுற அத்தனை ஆற்றல் மாற்றமும் பருப்பொருள் மாற்றமும் ஒன்னா சேர்ந்து நடக்குது இல்லையா? இது ஒரு ஜெனடிக்கல் விதி, அதாவது மரபணு விதியா தான் இதை வந்து அமைஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து ஒவ்வொரு செல் இப்படி வளருது. இப்ப உங்க கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல விரல் இப்படி வரணுங்கிறது விதிக்கப்பட்டதே தவிர இது எல்லாமே மொத்த செல்களும் இப்படிதான் மொத்தமா வளர்ந்து இப்படி ஒரு ஜவ்வு மாதிரி வளர்ந்து நிக்கணுங்கிற ஒரு விதி இல்லாம இப்படி இருக்கணுங்கிற விதிக்கப்பட்டதுனால தான் இந்த விரல் இப்படி வளர்ந்துருக்கு. மனித இனத்தோட பொருளாதாரத்துக்கும் விதி இருக்கு. ஒருத்தன் அதிகமா எடுத்து வச்சுக்கணும், ஒருத்தன் கம்மியா எடுத்து வச்சுக்கணுங்கிற அளவுக்கு. ஒருவேளை அதை ஹேக் பண்ணி ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியுமான்னு பார்த்தா விதியை யாராலையும் உருவாக்கவும் அழிக்கவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாதுன்னு விதிக்கே விதி இருக்கு. அப்ப அந்த விதிக்கு விதி இருக்கும், இன்னொரு விதிக்கு இப்ப சொன்ன விதிக்கும் விதி இருக்கும், இப்ப சொன்ன விதிக்கும் விதி இருக்கும். இப்ப இந்த விதிகள் வந்து இன்ஃபினிட்டில போய்கிட்டு இருக்கும். அப்படியே டீப்பா அணுக்களுக்குள்ள போனீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். அதுக்கு எல்லாமே குவாண்டம் விதிகள் அப்படின்னு சொல்ல போற விதிகள் அதுக்கு இருக்கு. ஒவ்வொரு எலக்ட்ரானும் எப்படி இருக்கணும், எப்படி இயங்கணும் அப்படின்னு அது எல்லாத்துக்குமே விதி இருக்கு. ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், ஒரு பருப்பொருளுக்கு அது எப்படி மாறணும்னு அதுக்கு விதி இருக்கு. டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த காலத்தை கடந்து எதிர்காலத்தை நோக்கி போகணுங்கிற விதி அதுக்கு இருக்கு. விதிகளுக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நியூட்டனின் முதல் இயக்க விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி, ஓமின் விதி, வெப்ப இயக்கவியலின் விதி, அதாவது தெர்மோடைனமிக்ஸ் லா அப்படின்னு சொல்ல போற விதிகள் எல்லாமே இருக்கு. ஒரு எலக்ட்ரானுக்கு 10,000 குவாண்டம் விதிகள் இருக்கலாம், 20,000 குவாண்டம் விதிகள் இருக்கலாம், 1,00,000 விதிகள் இருக்கலாம், 2,00,000 விதிகள் கூட இருக்கலாம். ஆனா மனித மூளைன்னு சொல்ல போற அந்த விஷயத்துக்கு உளவியல் விதிகள்ல இந்த எலக்ட்ரானோட 50 விதிகள் மட்டும் தான் உங்களால சென்ஸ் பண்ண முடியும்னு விதி இருந்துச்சுன்னா அதுக்கு மேல மனித மூளையால சென்ஸ் பண்ணவே முடியாது. இப்படி எல்லை இல்லாம போயிட்டு இருக்கிற இந்த விதிகள்ல அறிவியல்ல எவ்வளவு அளந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்ஃபினிட்டி விதிகள்ல ஒரு அளவுக்கு தான் கத்துக்கிருப்பாங்களே தவிர அதுக்கு மேல அவங்களால சென்ஸ் கூட பண்ண முடியாது. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து இந்த அறிவியலை முழுசா படிச்சு முடிச்சாலும் அவனுக்கு முழுசா எல்லாமே தெரிஞ்சிருச்சான்னு கேட்டா தெரிய வாய்ப்பு இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ல யாராவது ஒருத்தன் எனக்கு அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியும், இல்ல இந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தானா அவன் உடம்புல இருக்கிற ஒரு எலக்ட்ரானோட குவாண்டம் பிசிக்ஸ் கூட உனக்கு முழுசா தெரியாதரா மூதேவின்னு சொல்லி இந்த வீடியோவை அந்த மூளை இல்லாதவனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.